மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் குறித்து தற்பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து நிர்வாகிகள், பேராசிரியர்கள் இடையே ஆளுநர் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது ஆளுநர் இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி அந்த பகுதியை சேர்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதும் 24ஆம் தேதி அவர் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறையில அவர் புகாராக பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சார்பிலும் அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அதன் சார்பான வழக்குல விளக்கத்தை அளித்திருக்கிறது. இந்த நிலையில பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நேரடியாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய செனட் கூட்ட அரங்கில அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய குழுவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆய்வு மேற்கொள்ளவும் இருக்கிறார். இதன் தொடர்பாக இன்றைய காலையிலிருந்து வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான காவல்துறையினர் இந்த வளாகத்துல குவிக்கப்பட்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தம் இல்லாத 3 நபர்களை யாருமே உள்ள அனுமதிக்கப்படாத சூழல்ல தற்போது இந்த ஆய்வு கூட்டம் என்பது செனட் ஹால்ல நடைபெற்று வருகிறது. இதுல இதுவரையில எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் எந்தெந்த பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை, ஏன் இது குறித்தான முறையான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை, இதுவரையில இந்த வழக்கில அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இனிமேல் அரசிற்கும் அதே போல உயர்நீதிமன்றத்திற்கும் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயம் குறித்து ஆளுநரும் அதே போல பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் அவர் கேட்டறிகிறார். மேலும் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும் அதே போல தெரிவிக்கப்பட வேண்டிய தகவல்கள் குறித்தும் நிர்வாகிகள் மடத்துல ஆளுநரும் வேந்தரும் என்ற முறையில் அவர் கேட்டுக்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நேரடியாக பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.